உங்களுக்கு எல்லாம் பாவம் வீட்லயே இருந்து போர் அடிக்கும். கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடிட்டு வாங்கல. ஏன் ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு சார் வீட்டுக்கு வராரு. ஞாபகம் இருக்கா ஹட்டோரி? ஸ்கூல்ல கால் பிடரி மீது பட ஓடினாரு அவர்தான். இது பார் கெனச்சி, அன்னைக்கு அவர் உன்னை ரொம்ப திட்டினாரு. அதனால அவருக்கு நான் பாடம் கத்து கொடுத்தேன். ஸ்கூல்ல ஆன மாதிரி இங்கேயும் ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியுது. அப்பன்னா நீங்க எல்லாம் இங்கே தான் இருக்கணும். ஓகே அண்ணா, அது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டேனம்மா. அண்ணா, யாரு ஆபத்துல இருந்தாலும் அவங்களுக்கு உடனே உதவி பண்ணோன்றது நம்ம ஈகா நிஞ்சாவோட ரூல். நீ சொல்றது ரொம்ப சரிதான் தம்பி. இன்னைக்கு கெனச்சியோட டீச்சரை நான் நல்லா கவனிப்பேன். என்னோட தப்பையும் நான் திருத்திக்க போறேன். இதுதான் அந்த பையன் வீடா? வீட்ல யார் இருக்கா? இருக்குங்க. நீங்க யாரு? நான் கெனிச்சியோட டீச்சர் வந்திருக்கேன். ஓ சார், வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார், எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இந்த கதவு தானா திறக்குது. என்ன என்ன சார் ஆச்சு? நீங்களே பாத்தீங்கல, இப்ப இந்த கதவு தானா மூடிக்கிச்சு இல்லையா? போங்க சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க காமெடி பண்ணாதீங்க. என்னது காமெடி பண்றனா? கெனிச்சி, சீக்கிரமா, உன்னோட சார் வந்திருக்காரு. இதோ வந்துட்டேமா. வாங்க சார். நீங்க கெனிச்சியோட பெட்ரூம்க்கு போங்க சார். தேங்க்யூ. என்னது இது? என் செருப்பு தானா திரும்பி நிக்குது. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஓ ஹட்டோரி சார், நீங்க எதையோ பார்த்து பயந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். வாங்க சார், வாங்க. இதுக்கெல்லாம் பயப்படலாமா சார்? வாங்க. ஹட்டோரி, நீ வெளியே வரக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு வந்த. நான் அவரை வரவேற்க தான் வந்தேன். நீ அவரை பயமுறுத்திட்ட. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு தேவையில்லாம கஷ்டத்தை கொடுக்கறேன். இதுல கஷ்டம் என்ன இருக்கு? நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் கெனிச்சி அனுப்புறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. இது கண்டிப்பா பேயா தான் இருக்கணும். ஷின்சோ சார் ஏற்கனவே பயந்து போயிருக்காரு. அவர் இன்னும் பயமுறுத்துறியா? அதுக்கு வேக்குதுன்னு நான் மேல போய் விச்சிடலான்னு பார்த்தாடா. அவர் அத பார்த்தே பயந்துட்டாரு. ஓகே, இனிமேலும் இந்த ரூமை விட்டு வெளியே வராதீங்க, சரியா? சரி சரி, இனிமே வரவே மாட்டோம். பையன் ஸ்கூல்ல எல்லாம் நல்லா தான் படிக்கிறான். வீட்ல இவனோட பெட்ரூம் எது நான் பார்க்கணுமே. கெனிச்சி, போய் சாருக்கு வீட்டை சுத்தி காமி போ. வேணாம் சார், என் ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அழுக்கா இருந்தா பரவாயில்ல, ரூமோட வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வாப்பா, கூட்டிட்டு போய் காட்டு. கமா. ஓகே சார். ஹட்டோரிய பத்தி சாருக்கு ஒருவேளை தெரிய வந்துட்டா? சார், நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போலாம் சார். அது ஏன் இவ்வளவு பயமுறுத்துற மாதிரி சொல்ற? பொறுமையா சொல்லிருக்க கூடாதா? அண்ணா, அவங்க மேல வராங்க. ஆனா கெனிச்சி நம்மள இந்த ரூமை விட்டு வெளியில போவே கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல. அண்ணா அண்ணா, அவங்க ஆனா சின்சு, நிஞ்சா கொடுத்த வாக்க என்னைக்குமே மீறக்கூடாது. இப்பதான் நீ சரியா சொல்லிருக்க. சரி, ஓகே. இதுதான் என்னோட ரூம் சார். வெரி குட். நீங்க உள்ள வரீங்களா? அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சரி, வாங்க உள்ள போலாம். உள்ள வாங்க சார். இதுதான் உன்னோட பெட்ரூமா? என்னாச்சு கெனிச்சி? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. இங்க குப்பை இருந்துச்சா, அத எடுத்தேன். இன்னும் நீ உன்னோட ஹோம்வொர்க்க முடிக்கல போல இருக்க. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எல்லா இடத்துலயும் பேய் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேல என்ன இருக்கு? அது வித்தியாசமா இருக்கு. கெனிச்சி, மேல வித்தியாசமா ஒரு அன்ஷேப்ல தொங்க விட்டுருக்கே, அது என்னதுப்பா? என்ன சார், கிண்டல் பண்றீங்களா? அது ஒண்ணு இல்ல சார், கீழே சும்மா இருந்துச்சா, அத மேல தொங்க போட்டேன். ஆனாலும் அது பாக்குறதுக்கு கொஞ்சம் குண்டா கொழு அழகா தான் இருக்கு. என் அழக ரசிக்கிற நேரமா இது? என்னது இது? அங்க இங்க நகர்ற மாதிரி இருக்கு. அத விடுங்க சார், நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்டுறேன். இருங்க. இரு, முதல்ல இத ஊத்து, நான் பாத்துக்கிறேன். அப்புறமா ரூம்ல பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் போல இருக்கே. உங்களுக்கு காட்ட இன்னும் நிறைய இருக்கு சார். அது அப்புறமா இந்த படம் சூப்பரா இருக்குல்ல சார்? நான் முதல்ல இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்துக்கிறேன். சார், உங்களுக்கு இந்த கேம் விளையாட தெரியுமா? கண்ணு எங்கேயோ இருந்தாலும் காரியத்தை கரெக்டா முடிச்சிட்டாரு சார். இங்க இருந்து பார்த்தா சீனரி ரொம்ப சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? பூகம்பம் ஏதாவது வந்ததா? இல்ல, பூகம்பம் இல்ல, என்னோட குண்டு பொம்மை தான் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. என்னது, அதுவா மேல விழுந்தது? ஆமா, எங்க அது கீழே விழுந்தத காணோம்? நீங்க ரொம்ப பயப்படுறீங்கன்னு அலமாரியில வச்சிட்டேன். அது என்ன பொம்மையா அணுகுண்டா? மேல விழுந்த உடனே மயக்கமே வந்துருச்சு. என்னது அது? இல்லன்னா மட்டும் நான் உங்களை சரியாவே கவனிச்சுக்கல, என்ன மன்னிச்சிருங்க சார். இல்லங்க, பரவாயில்லங்க, இருக்கட்டும். யாரது என் ஷூவை பாலிஷ் பண்ணி வச்சது? என்ன கிடைச்சி? நீதான் உன் சாரோட ஷூவை பாலிஷ் பண்ணியா? வெரி குட். ஓகே, நான் போயிட்டு வரேன் மேடம். என்னது இது? அதுவா திறந்து மூடுது, ஒண்ணும் புரியல. இது என்ன வீடா பூத் பங்களாவா? கப்புக்குள்ள ஒரு குட்டி சாத்தா, சவுத்து மேல ஒரு பேய். இது என்ன? டீச்சரை ஒழுங்கா என்னால கவனிக்க முடியல, மன்னிச்சிடுங்க. அடுத்த தடவை சார் பயப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன், இது என்னுடைய சத்தியம். கெனிச்சி, நீ ஒரு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? கண்டிப்பா. நான் செய்றேன். நானும் உன் கூட வரேன். ஒருவேளை சேர்த்துக்கிறதுக்கு 2 பேரு. அப்போ நீ தனியாவே போயிட்டு வருவியா? துடுங்க, நான் யாருன்னு காத்துறேன். டிங் டிங். என்ன வாங்கணும்னு சொல்லலையே. இங்க பாரு, நீ கடைக்கு போய் என்ன வாங்கணும்ன்றத நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நீ ஃபிஷ் ஷாப்க்கும் வெஜிடபிள் ஷாப்க்கும் போயிட்டு என்ன வாங்கணும்ன்றதை இதுல எழுதிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஜிஜிபி வேலை, போயிட்டு வரேன். அந்த ஃபிஷ் ஷாப் வெஜிடபிள் ஷாப் எங்க இருக்கு? அண்ணா, நான் போயிட்டு வரேன். நீ இன்னும் சின்ன பையன், அதனால இப்ப வேண்டாம். எனக்கு சான்ஸ் துடுங்கல. நான் அப்படி அழுவேன். ஹட்டோரி, அவனை அழ விடாத. சரி சரி. இது இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சிஷிமாரு, ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, கபடி கபடி. இங்க பாருங்க, நான் தனியா கடைக்கு போறேனே. டிங் 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 டங் டங் டங். சுச்சுமி, நான் தனியா கடைக்கு போறேன். ஓ, என்னாச்சு உனக்கு? அங்கிள் அங்கிள், என்ன விஷயம்? நான் தனியா கடைக்கு போறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா, பத்திரம். டிங் டிங் டிங். இவன் தப்பான ரூட்ல போறானே. டிங் டக டக டிங் 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 டக. வெஜிடபிள் வாங்கறதுக்கு இந்த பக்கம் போனா சரியாட்டும். ஆனா இது செவரு. நான் எங்க வந்துட்டேன்? அட சின்சோ, நீ இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டியே. இல்ல, எடுத்ததெல்லாம் வாங்க வந்துட்டேன். இப்ப நான் தான் அவன் கூட போய் ஆகணும்னு நினைக்கிறேன். சிஷிமாரு, வழிய விட போறீங்களா இல்லையா? எவ்வளவு நேரமா நாங்க கால் வச்சிட்டு பாடி எடுங்க முதல்ல. ஆபீஸ்க்கு வர நேரத்துல என்ன பிரச்சனை? யாரு போது? என்ன பண்ற? ஓரமா நின்னு பாரு. யாரு இது? அடடா, இவன் நடு ரோட்ல நிக்கிறானே. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். டிங் 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 டிங். நானும் வரேன். வேலை முடிஞ்சது. நான் இந்த பக்கமா போகணுமா? ஐயோ, அந்த குண்டு ஆளு நகர்ந்து போறாரே. டிங் 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 டிங். என்ன வேலை சொல்றாங்க? அட, அதே மாதிரி இருக்கு. ஐயா, வெஜிடபிள் ஷாப் வாங்க வாங்க.
அந்த ஆரோ மார்க் இங்க தானே வந்தது. இது பெரிய கடை போல இருக்கு. இது பெரிய கடை தான் போல இருக்கு. நிறைய ஜாமான் இருக்கு. ஏய் ராமு, சீக்கிரம் வா. நம்ம கடைக்கு வரலாறு காணாத கூட்டம் வந்திருக்கு. சீக்கிரம் வாடா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஃபிஷ் வாங்க போணும். அந்த பேப்பர் எங்க இப்ப நான் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கே. சிஷிமாரு, இப்ப நீ தான் உருவு மாறணும். நல்லா புரியுது. இப்படி இருந்தா உன்னை அவனால கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப வித்தியாசமா தெரியுது. கூட்டமா இருக்கு. ஓ வாவ். ஓ அப்படித்தான் நல்லா இருக்கு. இது வேறயா நல்லா இருக்கு. டிங் 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 டிங். ஆச்சி ஆச்சி ஆச்சி. அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. இந்த வாழைப்பாட்டை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஓ அந்த பேப்பர் எப்படி தொலைஞ்சு போச்சு? ஓ வாவ். வாவ் வாவ். அடி கொஞ்சம் பழமா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இருக்க ஃபிஷ் ஷாப் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிஷிமாரு, அவனை நீ சரியான இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்க. வாங்க வாங்க, நல்ல மீன் வாங்கிட்டு போங்க. டிங் டிங். இந்த வேலையை நானே செஞ்சேன். தெரியுமா, இந்த வேலையை நானே செஞ்சு முடிச்சேன். தெரியுமா, இந்த வேலையை நானே செஞ்சு முடிச்சிட்டேன். போதும்பா, காதுல ரத்தம் வருது. சந்தாச்சம். உண்மை சொல்லணும், இந்த வேலையெல்லாம் நான் தான் பண்ணேன். டிங் டிங். ஆமா, நிஜமாதான். கார் வருது. ஃபுல்லா சேர் ஆயிடுச்சு. மெதுவா போக தெரியாதா? ட்ரெஸ் எல்லாம் பாழாக்கிட்டீங்க. டிங் டிங் டிங். ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. அட, இது அதே கார் தான். ஆமா, உன் மேல சேறு தெளிச்ச கார்ல. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆமா, நம்ம 25 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம்ல. அப்புறம் உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. என்ன ஞாபகம் இல்லையா? ஸ்கூல்ல நீயும் நானும் பண்ணாத அமக்கலமே இல்ல. ஓடி பிடிச்சலாம் விளையாடி இருக்குமே. கேட்டோவா? இல்ல நான் கேட்டோலாம் இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, உங்க பேர் என்ன? அட, என்னோட பேரு தான் மோட்டோ. மறந்துட்டியா? ஹே மோட்டோ, நீயா? ரொம்ப நாள் ஆச்சா உன்னை பார்த்து. ஆமா, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா விட்டுட்டு போன 4 கம்பெனிய நான் ஒருத்தன் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற எந்த வேலையும் இல்ல. ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. பரவாயில்ல, எப்படியோ பழகி போச்சு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடு. கண்டிப்பாங்க. அந்த நாள மறக்க முடியுமா? ஆமா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. கெனிச்சி, முதல்ல உங்க அப்பாவுக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம், சரியா? முதல்ல இந்த ஆளு என் மேல சேர்த்து அடிச்சான். இப்ப என் வயித்துலயே அடிக்கிறானே. ஹட்டோரி, பேசாம சார மாதிரி இவரையும் ஓட வச்சா என்ன? என்ன, இந்த வேலையை நீ செய்ய விரும்புறியா? உன்னால பண்ண முடியுமா? கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு சிசிமாரு? இந்த சாப்பாடு கெஸ்டுக்காக பண்ணது. பரவாயில்ல, விடுங்க, திட்டாதீங்க. இந்த டாகி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்தா, இதையும் குடிச்சுக்கோ. அடடா, இதோட அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு.
இந்த டாகி ஈகாவுல அது இருந்து நிஞ்சாக்கள் இருக்கிற இடமாச்சே. அப்ப இந்த டாகி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. நீங்க வேறங்க, இது எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் செல்லம். ரொம்ப புத்திசாலி. என்ன கொஞ்சம் சாப்பாடு தான் அதிகமா சாப்பிடுவோம். இவரை நம்பி எதுவும் வீட்ல வைக்க முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஏதோ என் வயிறு நொம்புச்சு. ஓ, இவன் போன வேகத்தை பார்த்தா அவரை துரத்திடுவான்னு நினைச்சேன். இப்ப நாம 2 பேரும் தான் அவரை வெளியில துரத்துறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். கரெக்டா கெனிச்சி? அட, இந்த போட்டோ யாருது? ஆ, ஆ, இவங்க தான் இவரோட வைஃப் போல இருக்கு. பார்க்க பேய் மாதிரி இருக்காங்க. அப்பனா நம்ம வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும்னு நினைச்சுக்கோ கெனிச்சி. ம். ஆ. ஆ. உ. நான் ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கேனா? ஆ. நினை- அட என்னாச்சு, நில்லுங்க. இல்ல நான் கிளம்புறேன். இந்த வீட்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். என்ன மன்னிச்சிடு மோட்டோ, என் பசங்க தெரியாம விளையாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹட்டோரி, நீ அந்த அங்கிள் கிட்ட அப்படி நடந்துகிட்டு இருந்திருக்க கூடாது. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். நீ ரொம்ப டயர்டா இருக்க. கார் ஓட்டுறது நல்லது இல்ல. வேணா இங்க நைட்டு தங்கிட. இல்ல நான் நைட்டே கிளம்பி ஆகணும். நீ கேக்குறதுனால நான் இன்னைக்கு நைட் இங்க தங்குறேன். இந்த வீட்ல இருக்கிற பசங்க எல்லாம் புத்திசாலியா இருக்காங்க. நாம உடனே கிளம்பி ஆகணும். எல்லாம் சின்ன சின்ன பொருளா இருக்கு. இந்த வீட்ல பெரிய பொருள் எதுவும் இல்லையே. இந்த டாகியை வெளியே கொண்டு போய் வித்தா நல்ல காசு வரும். நிஞ்சா டாகி வேற இல்ல. கெனிச்சி, கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரு கெனிச்சி. மாட்டிப்போம் போல இருக்கே. இதை எடுத்துட்டு போயாச்சும் விக்கணும். என்ன சத்தம் அது? எங்க போற? யசுஷிமாருவ விட்டுட்டு போ. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை இப்படியா பண்றது? அண்ணா, என்னன்னா பண்றீங்க? இவன் இங்கதான் இருக்கானா? உங்களுக்கு இவரை தெரியுமா? இவன் திருடங்க. இன்னொருத்த வண்டியை திருடிட்டு இந்த பக்கம் வந்திருக்கான். ஆனா நானும் இவனும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. அட நீங்க வேறங்க. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி டயலாக் விட்டுட்டு தான் அவன் எல்லாத்தையுமே திருடிட்டு வரான். இவன் ஒரு திருடன். என்னது? நான் இது வரைக்கும் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட பார்த்ததில்ல. இவனை நம்பி ஏமாந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்படிப்பட்ட திருடனை பிடிச்சு கொடுத்ததுக்காக கவர்மெண்ட்ல இருந்து சன்மானம் கிடைக்கும். அப்பா சன்மானம் சாக்லேட். சிஷிமாரு, அவன் கொடுத்ததை சாப்பிட்டு தூங்குனல, உன்னையே தூக்கிட்டா பாரு. அந்த ஆளு உன்னை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் கூட தெரியாம தூங்கிட்டு இருந்த. உனக்கு இதுல பேர் கிடையாது சிஷிமாரு. சாக்லேட் ரோல் தான் வேணும். சாக்லேட் ரோல் வேணும். சாக்லேட் ரோல்.